இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, கண்டிப்பா வீடு கொடுத்த இந்த ஹவுஸ் ஓனருக்கு ரொம்பவே நல்ல மனசுன்னு தான் நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆரம்பத்தில வீடெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன இந்த ஹவுஸ் ஓனர், இப்ப திரும்ப நம்ம இலக்கியாவும் கௌதமும் நடுத்தெருவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து, எப்படியோ ஒரு வேளை வீடு குடுத்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் கண்டிப்பா அடுத்தபடியா அந்த ஒரு வீட்டுக்கான ரூ. 1,00,000 பணத்த நம்ம கௌதம் பெரட்டி எப்படியாச்சும் குடுத்தா மட்டும் தாங்க நிரந்தரமா அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்க முடியும். ஆனா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும். ஏன்னா அவனுடைய சுயரூபத்தினால தான் நம்ம இலக்கிய நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோவம் நம்ம கௌதமுக்குள்ளே இருந்துட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் கூடிய சீக்கிரத்தில் பிறக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை புரிஞ்சிக்காம தாக்ஷானியோட கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்டு ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு வீட்டில் ஒரு வேளை சாப்பாடுக்கு வழி இல்லாத நிலைமையிலும் இப்போ பார்த்தீங்களா இந்த கோயிலில் ரொம்ப நாள் தங்க முடியாது. ஒரு நாளுக்குள்ளே எப்படியாச்சும் வீடு தேடி கண்டுபிடிக்கணும்னு ரொம்பவே ரோடாக அவசப்பட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. ஏன்னா இந்த ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கவே நம்ம இலக்கிய காலத்தில் இருக்கிற அந்த ஒரு தாலியை கழித்து தாங்க இப்போ இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கங்க. கண்டிப்பாக போகிற போக்க பார்த்தாவா நடு தெருவில் தாங்க நம்ம இலக்கியாவும் கௌதம் நிற்கணும் போல். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான ஒரு விடிவு காலத்தை மட்டும் நம்ம இலக்கியாவும் கௌதமும் கண்டுபிடிக்கல. கண்டிப்பாக ஜானகி அம்மாவும் ரேவதி அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நாங்கள் நம்பின எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. பண 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 விஷயத்துலேயும் அதே சமயம் இங்கே ஒரு வீட்டிலேருந்து எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதிலேருந்து வெளியே வரும்போது பணம், நகை, கிரெடிட் கார்டு எதுவுமே எங்களுக்கான ஒன்று அத்தியாவசிய தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் எங்களை மறக்காமல் ரொம்ப நல்லாவே ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலன்னு ரொம்பவே நம்ம இலக்கிய சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேங்க. ஆனால் பார்த்தீங்களான்னா இது ரொம்பவே நிரந்தரம் கிடையாதுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் மறுத்த நீங்கள் இப்போ எப்படி எங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற போது எனக்கே அதுதான் புரியல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. ஒரு வேளை இது இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சியாக இருக்குமோன்னு ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு இப்போ தாங்க டவுட் வருது. ஏன்னா ஒரு வேளை இந்த எஸ்எஸ்கே பணத்தை கொடுத்து இல்லை மிரட்டி அவங்களுக்கு வீடு கொடுக்குற மாதிரி கொடு, ஒரு 2 நாள் போகிற போக்கில் வீட்டை காலி பண்ண சொல்லு, பணம் கொடுக்கறதுனால கண்டிப்பாக அவங்க திரும்ப நடுத்தெருவில் வருவாங்க, அதை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்ற ஒரு ரூபத்தில் இந்த எஸ்எஸ்கே பழி வாங்க போகிறானா இல்லை உண்மையிலே அவங்களே புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு வீடு கொடுத்தாங்களான்னு இன்னுமே நம்ம இலக்கியாவுக்கு கௌதமுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக தாங்க இருக்குது. ஆனால் எப்படியோ ஒன்றுங்க அந்த கடவுள் ரூபத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் நடுத்தெருவில் தங்கறதை தவிச்சிட்டு இப்போ வீடு கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்களான்னு கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேயோட சுயரத்தை மட்டும் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்மளை நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டான். அவனை நான் விட்டுருந்தா கொன்று இருப்பேன். ஆனால் உன்னால தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன். ஆனால் இதே மாதிரி அவன் அடிக்கடிக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கட்டும், அவனுடைய சாவு என்கிட்ட தான் ஆக்ரோஷமாக நம்ம கௌதம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜானகம்மா கௌதம் கோவப்பட்டு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவன் நம்மளை சுயரூபத்தை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்கோம். அது புரியுதா இல்லையா? அவன் இப்போ சொல்கிற இடத்துல இருக்கான், நம்ம கேட்குற இடத்துல தான் இருக்கோம். அவனுக்கான காலமும் நேரமும் சரியாக இருக்குது. அதங்காட்டி அவன் ஆடிட்டு தான் இருப்பான். அவன் ஒட்டு மொத்தமாக அடக்கணும்னா கண்டிப்பாக அவனுக்கு எதிராக நமக்கு ஒரு சாட்சி வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு கௌதமுக்கு சாதகமாக அமைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.